ரஞ்சித்தை சிக்கலில் சிக்க வைத்த கானா பாடகி இசைவாணி. யார் முதலில் சிறை செல்ல இருப்பது? நாடு முழுவதும் விஸ்வரூபம் எடுத்த ஐ எம் சாரி ஐயப்பா. பிரபல கானா பாடகி இசைவாணி பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக பிரபலமானார். பாடகி இசைவாணி கானா பாடல் பாடிக்கொண்டிருந்த சதீஷ் என்பவரை காதலித்து 2019ஆம் ஆண்டு திருமணம் செய்த நிலையில் ஒரே வருடத்தில் விவாகரத்து பெற்று பிரிந்தார். ஆனால் இதுவரை இசைவாணி அவருடைய திருமண வாழ்க்கை குறித்து எதுவும் பேசவில்லை என்றாலும் கூட அவர் திருமணம் செய்து கொண்ட புகைப்படம் வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் கார்த்திகை மாதம் பிறந்தாலே சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்கு மாலை அணிந்து உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு 2 மாதங்கள் கடுமையாக விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வதை உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். அதே நேரத்தில் ஐயப்பன் சன்னதிக்கு பெண்கள் செல்வதற்கு சில கட்டுப்பாடுகளும் உள்ளன. இந்த நிலையில் நீலம் பண்பாட்டு நிகழ்ச்சியில் பிரபல கானா பாடகி இசைவாணி ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படும்படி ஐ எம் சாரி ஐயப்பா என பாடிய பாடல் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. அந்த பாடலில் ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, நான் தாடிக்காரன் பேபி, இப்போ காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்சா தீட்டா, நான் முன்னேறுவேன் மாசா என இசைவாணி பாடிய இந்த பாடல் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருவதால் மிகப்பெரிய சர்ச்சை வெடித்துள்ளது. இந்த பாடலை கேட்ட ஒவ்வொருவரும் ஐயப்ப பக்தர்கள் கடும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்து வருகிறார்கள். கடவுள் நம்பிக்கையை இழிவுபடுத்தும் விதமாகவும் ஐயப்ப விரதம் உட்பட பல விஷயங்களை அவதூறு செய்யும் நோக்கத்துடனும் இந்த பாடல் பாடப்பட்டிருப்பதாக ஐயப்ப பக்தர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் இசைவாணிக்கு எதிரான கண்டனங்களும் எதிர்ப்புகளும் பெருமளவு துவங்கியது. இந்த நிலையில் இசைவாணி பாடிய இந்த பாடல் கடந்த 2019இல் வெளியானதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்பொழுது ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து சபரிமலை செல்லும் இந்த நேரத்தில் இந்த பாடல் வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் நடிகை கஸ்தூரி குறிப்பிட்ட ஒரு மக்களை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் கைது செய்யப்பட்டது போன்று ஐயப்ப பக்தர் மனம் புண்படும்படி பாடல் பாடிய இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என பலரும் குரல் கொடுத்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் போலீஸ் காவல் நிலையத்தில் அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் செல்வகுமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கானா பாடகி இசைவாணி மீது புகார் கொடுத்துள்ளனர். அந்த புகார் மனுவில் இந்துக்கள் தெய்வமாக வணங்கும் ஐயப்ப சுவாமி மீதும் ஐயப்ப பக்தர்கள் மேற்கொள்ளும் விரதங்கள் குறித்தும் கொச்சைப்படுத்தும் வகையில் கானா பாடகி இசைவாணி மற்றும் நீலம் கலாச்சார மையம் பாடல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. எனவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையிலும் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்ட கானா பாடகி இசைவாணி மற்றும் நீலம் கலாச்சார நிர்வாகத்தினரான இயக்குனர் பாரஞ்சித் ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசில் புகார் தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் கானா பாடகி இசைவாணி கைது செய்யப்படுவாரா என்கின்ற ஒரு பரபரப்பு நிலவி வருவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்